வணக்கம். ஜூலை 3ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.34% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நிஃப்டி 0.5% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். எஸ் பேங்க் Q1க்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 2,29,920 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 1%, இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. டெபாசிட்ஸ் 2,64,910 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 0.5% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. மாயில் லிமிடெட் அவங்களுடைய குவார்டர்லி சேல்ஸ் மற்றும் ப்ரொடக்ஷன் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ரெக்கார்ட் சேல்ஸ், ரெக்கார்ட் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. இது ஏப்ரல், மே, ஜூன் குவார்டருக்கானது. குவார்டர்லி சேல்ஸ் 15% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. ப்ரொடக்ஷன் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 8% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 4.7 லட்சம் டன். HDFC பேங்க் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க HDFC பேங்க்ல இந்த குவார்ட்டரில். இந்த குவார்ட்டர் முடிவில் 54.83% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. போன குவார்ட்டரில் 55.54% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. ஹுண்டாய் மோட்டார் இந்தியாவுடைய IPO குறித்தான அப்டேட் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கு. $3.5 பில்லியன் மதிப்பிற்கான IPO வருவதற்கான வாய்ப்புள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. நைகா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க புது பிஸ்னஸில் இறங்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. சியா சீட்ஸ் மற்றும் குக்கர் பிஸ்னஸில் நைகா இறங்குவதாக NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் இந்தியா புது முதலீடு செய்கிறாங்க. பஞ்சாப் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்டில் கிட்டத்தட்ட 100% ஸ்டேக் வாங்குறாங்க. KIC இன்டர்நேஷனல் அவங்களுக்கு கிடைத்த புது ஆர்டர்ஸுடைய மதிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. 1017 கோடி ரூபாய். டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. Q1க்கான ஸ்டாண்டலோன் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 13,712 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை 371. இது போன குவார்ட்டர் முடிவில். மாயில் Q1க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சேல்ஸ் 14.5% அதிகரிச்சிருக்கு. அதே போல் ப்ரொடக்ஷனும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4.7 லட்சம் டன். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. மேத்தா எக்விட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ACCக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 3000, ஸ்டாப் லாஸ் 2700. டார்க்குக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 250, ஸ்டாப் லாஸ் 185. மேரிகோக்கு செல் ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 560, ஸ்டாப் லாஸ் 630. PVR ஐநாக்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 1550, ஸ்டாப் லாஸ் 1419. ஹவுஸ் ஆஃப் பேர்ல் ஃபேஷன்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 5,85,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருள்ள $720.15. ஜி என்டர்டெயின்மெண்ட் தற்போது அப்டேட் இருக்கு. ஜி மியூசிக்குடைய சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் திரு அனுராக் ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. சென்ட்ரல் ரயில்வேவுடைய ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக திகழ்கிறாங்க. அதோடைய மதிப்பு 132.5 கோடி ரூபாய். பெட்ரோ கார்பன் அண்ட் கெமிக்கல்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை HDFC பேங்க் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 1,74,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரில் 285 ரூபாய். மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. செபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க கம்பெனிக்கு. என்ன குற்றச்சாட்டுன்றது சரியாக தெரியலைங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்டாக் புரோக்கிங் ஆக்டிவிட்டீஸில் சரியாக விதிகளை பின்பற்றலை அப்படின்றதான் என்னுடைய புரிதல். அதற்காக இப்போ செபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் அனுப்பியிருக்கிறாங்க மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு. சாம்கோ செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஆஸ்ட்ரலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2650, ஸ்டாப் லாஸ் 2270. ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயிலுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 365, ஸ்டாப் லாஸ் 310. IRCTCக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 1100, ஸ்டாப் லாஸ் 945.
பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் புது முதலீடு செய்திருக்கிறாங்க. நியூ ஜெர்சியை சார்ந்த ஸ்டார்ஃபிஷ் அசோசியேட்ஸ்ன்ற நிறுவனத்தை ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனி இவங்க $20.7 மில்லியன் இதற்காக செலவு செய்திருக்கிறாங்க. ஓரியண்டல் கார்பன் அண்ட் கெமிக்கல்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 1,33,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரில் $219.41. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் ஜூன் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை அறிவிச்சிருக்கிறாங்க. கமர்ஷியல் மற்றும் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸுடைய ஒட்டுமொத்த விற்பனை 2,553 யூனிட்ஸ். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% விழுந்திருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 2,465 யூனிட்ஸ். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 13% அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் கீழே போயிருக்கு. 80% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. எண்ணிக்கை 88 வாகனங்கள். பாரத் பை ரோப்ஸ்க்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. BBB BBB+ உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு. A3 A3+ உயர்த்தப்பட்டிருக்கு. கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். எப்படி புரிந்து கொள்ளலாம், என்ன அதிக ரேட்டிங், என்ன குறைவான ரேட்டிங் எல்லாமே. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. 2 பிரிவுகளாக இருக்குது. அவங்களுக்குள்ளார அந்த சொத்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் நம்ம முன்னே பார்த்தது தான். இப்போ எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா, ஆதி நாதிர் காட்ரேஜுடைய பிரிவு 12.65% ஸ்டேக் ஆர்கேஎன் என்டர்பிரைசஸ் கிட்டேருந்து வாங்க இருக்கிறாங்க. 3,858 கோடி ரூபாய்க்கு. இந்த ஆர்கேஎன் என்டர்பிரைசஸ் யாருடையதுன்னு பார்க்கும்போது ரிஷத் நௌர்ஜின்றது அவங்களுக்கு. அவங்க ஆதி காட்ரேஜுடைய கசினாக இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ICICI லோம்பார்டுக்கு CLSA ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோல்டுலேருந்து அவுட் பர்ஃபார்மாக உயர்த்தி இருக்கிறாங்க. டாரிஃப் பிளே $2,000. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டைனகான் சிஸ்டம் புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு $119 கோடி. வேவ் ஸ்ட்ராட்டஜி அட்வைசர்ஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஜோதி லேபரட்டரிஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 500, பிறகு 520, ஸ்டாப் லாஸ் 450. NLC இந்தியாவுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 280, 295, ஸ்டாப் லாஸ் 240. ஃபைன் ஆர்கானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 5,700, 5,750, ஸ்டாப் லாஸ் $4,930. ஜீரோதா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஜீரோ புரோக்கரேஜஸ் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது FNOடைய புரோக்கரேஜை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜீரோதா வாடிக்கையாளர்கள் கவனத்திற்காகத்தான் இது. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில்? நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. செபி ஒரு புது விதியை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த புரோக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வால்யூம் பேஸ்டாக அவங்களுடைய சார்ஜஸில். அது இனி இருக்கக்கூடாது. வால்யூம் பேஸ்டு சார்ஜஸாக இருக்கக்கூடாதுன்னு செபி திருத்தம் கொண்டு வராங்க அக்டோபர் மாதத்திலிருந்து. அதனால் இந்த டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு பாதிப்பு இருக்குன்ற செய்தி நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஜீரோதாவும் பாதிப்பு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதனால் ஜீரோதா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு டெலிவரி ப்ராசஸ்க்கு அவங்க எந்த புரோக்கரேஜும் போடுறதில்ல. ஜீரோ புரோக்கரேஜாக இருக்குது. அதை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது இப்போ FNOக்கு என்ன புரோக்கிங் சார்ஜஸ் போடுறாங்களோ அதை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்றே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த புரோக்கர்ஸ்க்கு வால்யூம் பேஸ்டாக, அது வழியாக 10% 30% வருவாய் இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கிங் கம்பெனிஸ்க்கு கிடைக்கும்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஜீரோதாக்கு 10% இருக்குது. அவங்களோட வருவாயில் 10% அந்த டிஸ்கவுண்ட்லேருந்து வரக்கூடிய காசுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜீரோதாவுடைய ரெவென்யூ 2023 நிதியாண்டில் 6,500 கோடி ரூபாயாக இருந்தது. அவங்களுடைய ப்ராஃபிட் நிதியாண்டு 2023 2,900 கோடி ரூபாயாக இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ்க்கு சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $3,400. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 29% விழுவதற்கான வாய்ப்புள்ளது. M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு சிட்டி நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை $310.